शेषाद्यवंशकलर्षिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपराब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् प्राप्तिम् सम्पत्कुमार குருவரியமகம் பிரபத்தியே. முதல் ஷட்கத்தின் திரண்ட சாரம் 6 அத்தியாயங்கள் பகவத்கீதையிலே ஞானகர்மாத்மிகே நிஷ்டே யோகலட்சியே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியத்தே பூர்வஷட்கேன சோதித்தே என்று பரமாச்சாரியரான ஸ்ரீ ஆளவந்தார் சங்கிரகித்துள்ளார். பலத்தை பெறும் வரை நிலையாக பண்ணும் முயற்சி நிஷ்டையாகும். அப்படி ஞானமாகிற நிஷ்டை ஞானயோகம், கர்மயோகம், தபஸு, தீர்த்தஸ்நானம், யாகம் முதலியவற்றை செய்வதாகும். இதனால் சித்து சுத்தி பெற்று பரிசுத்த ஆத்மாவான தன் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுவது ஞான யோகம். இது 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. கர்மயோகத்தின் மூலமாகவே ஆத்ம சாட்சா்காரம் பெருகை 3ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. சிஷ்டர்கள் என சாஸ்திர தாற்பயம் அறிந்தவர்கள் அனுஷ்டிக்கும் முறை இதுவே. நாம் பகவானுக்கு சேஷப்பட்டவர்கள் என்ற அறிவும் இதர பலன்களில் பத்தில்லாமையும் கர்மஜான நிஷ்டைக்கு அவசியம். இப்படி கர்மஜான யோகங்களை அனுஷ்டிப்பதற்கு ஆத்மாவலோகனம் என ஆத்மாவை பார்ப்பது எனப்படும் ஆத்ம சாட்சா்காரமே பலன். பிறகு சரீரம் விலகப்பெற்ற நிலையில் ஆத்மானுபவம் பலனாகிறது. இவை முதல் 6 அத்தியாயங்களில் விதிக்கப்பட்டன. முதல் அத்தியாயமும் 2இல் 11வது ஸ்லோகமும் முன்னுரை என்று நம் சுவாமி எம்பெருமானார் உடைய மதம் என்பதை நினைவில் கூற வேண்டும். இனி இந்த 6 அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள அர்த்த விசேஷங்களை ஷட்க குரோடீகரணம் என்ற வரையிலே மீண்டும் ஒருவரை சுருக்கமாக அனுபவத்தில் கொள்வோம். விஷயத்தின் கௌரவத்தை பார்க்கும் போது இது தவிர்க்க முடியாததாகிறது. அப்படின்னு என்ன? பிரதி அத்தியாயத்தின் அர்த்தமும் பார்க்கணும், பிரதி ஷட்கத்தின் அர்த்தமும் பார்க்கணும். இது விஷய கௌரவம். நமக்கு வேதம் அனாதியான பிரமாணமாகும். வைதிகரில் திருமத்தஸ்தர்களும் சங்கரர், ராமானுஜர், மத்வர் இவர்களை ஆச்சாரியர்களாக கொண்ட மதஸ்தர்கள் உபனிஷத்து, வியாசரின் பிரம்மசூத்திரம், அதுக்கு சாரீரகம் என்று பெயர், பகவத்கீதை இவை 3ஐயும் பிரஸ்தானத்திரயம் என்று முக்கிய பிரமாணங்களாக கொண்டுள்ளார். கீதையின் ஆழ்வரல்களை ஸ்ரீமன் நாதமுனிகள் நம்மாழ்வார் அருளால் பெற்று வியக்கொண்டார் மணக்கால் நம்பி மூலமாக அவர் திருப்பேரனான ஆளவந்தாருக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆளவந்தார் இவ்வர்த்தங்களை தமது கீதார்த்த சங்கிரக நூலில் 32 ஸ்லோகங்களாக அருளி செய்தார். இந்நூலை அடிப்படையாக கொண்டே நம் சுவாமி எம்பெருமானார் தமது கீதா பாஷ்யத்தை அருளி செய்தார். அவரவர் வர்ணாஷ்டம தர்மங்களுக்குரிய தர்மங்கள், ஆத்ம ஞானம், பத்தின்மை இவைகளால் உண்டாகும் பக்திக்கு விஷயமாம் பரம்பொருளான நாராயணன் கீதா சாஸ்திரத்தில் கூறப்படுகிறான் என்று சாஸ்திர சாரார்த்தத்தை முதலில் காட்டியிருக்கிறார் ஸ்ரீ ஆளவந்தார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் என்றும் ஸ்வே கர்மண்யபிருதா என்றும் சொல்லுகிறபடி வர்ணாஷ்டமங்களுக்கு சேர பகவானின் ஆக்ஞா ரூபமான தர்மம் விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்வதர்மமாவது கர்மயோகம். இது வைராக்கியத்துடன் பத்தில்லாமல் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். பகவானை தவிர்த்து இதர விஷயங்களை ராகம், ஆசை, பத்து இல்லாமல் இருப்பதே வைராக்கியம். வைராக்கியம் உள்ளவனுக்கே மோட்சம் உண்டு. வைராக்கியம் இல்லையேல் மோட்சம் இல்லை. ராகமே சம்சாரத்திற்கு
கிழங்காகும். சம்சாரம் என்ன பல பிறவிகள் எடுப்பதற்கு கிழங்காகும். கர்மானுஷ்டானத்தினால் சித்து சுத்தி ஏற்பட்டு ஆத்மாவை பற்றிய உண்மை அறிவு ஏற்பட்டவருக்கு பக்தி யோகம் அடுத்த நிலையாகும். பக்தி ஒன்றினாலேயே அடையத் தகுந்தவன் பரமாத்மா பகவான் நாராயணன். இந்த அர்த்தமே கீதா சாஸ்திரத்தில் சாரமாக ஸ்ரீ கிருஷ்ணனால் பேசப்பட்டுள்ளது. அர்ஜுனனுக்கு இடமில்லாதவிடத்தில் சந்தேகம், பிரீத்தி, ஆசை, காருண்யம் இவை ஏற்பட்டதால் விளைந்தது தர்ம விஷயத்தில் கலக்கம். இவன் காட்டிய கருணை இவருடைய வர்ணாஷ்டம தர்மங்களுக்கு ஒத்ததல்ல. இதனால் கலங்கியவன் கண்டனை அடிபணிந்து பிரபந்தனாய் தனக்கு ஸ்ரேயஸா இருக்கும்படி நிச்சயித்து கூறும்படி கண்ணனை வேண்ட. அதனால் பிறந்தது இந்த கீதா சாஸ்திரம். உடலே ஆத்மா என்றிருக்கும் நபர்களுக்கு இந்த கீதை அவசியமில்லை. அவயவங்களின் கூட்டமான உடலே உண்மை பொருள். இதற்கு அம்பருகு வேறில்லை. எப்பாடுபட்டும் இதை சுகமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணபவனுக்கு கீதையால் ஒரு பயிலும் இல்லை. தங்கள் பலத்தை அறிந்த அர்ஜுனன் இப்படிப்பட்ட தேகாத்மா வாதியாய் இருந்தால் யுத்தத்தை என்றும் விலக மாட்டான். விரோதிகளை கொன்று ராஜ்யத்தை அடைந்து சுகப்படுவதில் முனைவானான். ஏது ஸ்ரேயஸ் அளிக்க வல்லது என்று கேட்டது சரீரத்தை பற்றியதல்ல என்பது தெளிவு. அர்ஜுனனுக்கு விஷாத யோகம். முதலில் 2வது அத்தியாயம் ஆத்மாவை பற்றிய உண்மையை நாம் அறிய வேண்டும் என்பது பகவத் அபிப்பிராயம் ஆகும். இதை அறிவதற்கு ஸ்ரேயஸை அளிக்க வல்லது என்று ஆரம்பித்து கண்ணன் 6ஆம் அத்தியாயத்து இறுதியில் மனனம் சிந்தனம் எனப்படும் பக்தி மூலம் பகவானை அடையலாம் என்று கூறுகிறான். இவை அர்ஜுனனை வியாஜமாக வைத்துக் கொண்டு அவனுக்கு சொல்வதாக உலகத்துக்கு செய்யும் உபதேசமாகும். முதல் சரீரம் வேறு ஆத்மா வேறு என்றும் ஜீவாத்மாவான அர்ஜுனன் வேறு பரமாத்மாவான தான் வேறு என்றும் பல ஜீவாத்மாக்கள் உண்டு, அவை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை என்றும் ஆத்மா நேத்து இன்று நாளை என்ற முக்காலத்திலும் உள்ள நித்திய வஸ்து என்றும் சொன்னான். இந்த சொன்ன பேதங்கள், அந்த வேறுபாடுகள் இயல்பானவை, ஒரு காரணத்தை கொண்டு வந்தனவை என்று. இந்த பரஸ்பர பேதம் என ஒன்றிலொன்று வேறுபட்டிருக்கை உபாதியால் வருவது என்பது சங்கரவாதம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பேதம் நிருபாதிகம், உபாதியால் ஏற்படாதது என்று ராமானுஜபரமே கண்ணனால் சொல்லப்பட்டுள்ளது. ஆத்மா நித்தியன் என்பதையும் பலபடிகளால் விவரிக்கிறான். இங்கு ஸ்தூலத்தில் சூக்ஷ்மம் பிரவேசிக்கும். ஸ்தூலம் என்ன கிராஸ், சூக்ஷ்மம் என்ன சட்டில். மண், நீர், தீ, காத்து, ஆகாசம், மகத்து, பிரகிருதி, ஜீவன், பரமாத்மா என்று தத்துவங்களை ஸ்தூலத்துவம் குறைய சூக்ஷ்மத்துவம் அதிகமாகும் கிரமத்தில் சொல்லலாம். அணோரடியான் மகதோ மகியான் நுண்ணிதேனும் நுண்ணிது என்பது ஸ்ரீ சூக்ஷ்ம தத்துவத்தை பற்றி. சரீரத்தை ஆயுதம் பிளக்கும், நுண்ணிதான ஆத்மாவை பிளக்க முடியாது. ஜீவனை ஸ்தூலமான நீர் அதில் புகுந்து அதை நினைக்க கூடியதென்று, நீ அதை எரிக்கக்கூடியதென்று, காத்து உதர்த்தக்கூடியதென்று. அவிநாசிது தத்வித்தி ஏன சர்வவிதம் தரம் விநாசம் அவ்யயஸ்ய ந கஷ்டித் கத்துமர்ஹதி. அச்சேத்தன பொருள்களில்
வியாபிக்கக்கூடிய ஆத்மவஸ்து விநாசம் அத்தது என அழிவத்தது. அழியாரதான இவ்வாத்மாவுக்கு எந்த பொருளும் அழிவை உண்டாக்க முடியாது. இங்கு சங்கராச்சாரியர் ஈஸ்வரனாலும் அழிக்க முடியாதது என்று கூறுவது வியப்புக்கு விஷயமாகிறது. ராமானுஜர் அஸ்திர சஸ்திரம் முதலான அச்சேதன பொருள்களால் அழிக்க முடியாது என்று பொருள் கொள்ளுகிறார். மேலே கண்ணனே சஸ்திரங்களால் ஆயுதங்களால் இவனை உடைக்க முடியாது, தீயால் உடைக்க முடியாது என்று பலபடியாலும் விவரிக்கிறபடியால் இதுவே தக்க பொருளாகும். நயனஞ்சிந்தந்தி சஸ்திராணி நேரந்த ஹரிபாவகா நச்சேனம் தேவயந்தியாபகா நசோசைருமாருதா அச்சேத்யோயம் அதாட்சோயம் அக்லேத்யோ அசோஷேவசா நித்யः சர்வகதः ஸ்தாணு அசலோயம் சனாதனஹா என்று சொல்லுகிறார். எனக்கு கூடிய பரமாத்மா அனோரணியான் என்னக்கூடிய பரமாத்மா ஜீவாத்மாவினுள் புகர முடியும், அதனால் அடிக்கவும் முடியும். ஆனால் அவன் எப்பொழுதும் அப்படி சங்கல்பிக்க மாட்டான் என்பது திண்ணம். பிரயோஜனம் அனுத்திஷ்யா ந மந்தோபி பிரவர்த்தத்தே அப்படின்னா என்ன? ஓர் பலனை உத்தேசியாமல் அறிவில் மிக தாழ்ந்தவனும் செயல்பட மாட்டான் என்பது உலக வழக்கு. ஆனால் அசங்கம் என்ற பத்தின்மையை கண்ணன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறான். மிருது வர்ணாஷ்டமத்துக்கு சேரா கர்மாவை பலத்தில் ஆசை இல்லாமல் அனுஷ்டிப்பதே நலன் தருவது, அனுஷ்டேயஸ்கரம். இப்படிப்பட்ட தர்மானுஷ்டானம் மனதை தூய்மைப்படுத்தி ஆத்ம சிந்தனமான ஞான யோகத்தில் கொண்டுவிடும். தர்மானுஷ்டானத்தினால் எம்பெருமான் பிரீத்தி அடைகிறான். இது அவனுக்கு கைங்கரியமாக அமைகிறது என்று எண்ணி இது கிருஷ்ணார்ப்பணம் என்று தர்மானுஷ்டானமான கர்மயோகத்தை செய்ய வேண்டும். விஷயங்களில் இந்திரியங்கள் சம்பந்தப்படும் போது இன்ப துன்பங்கள் விளைகின்றன. இவை வந்து போகும் நிலையற்ற இயல்புடையவை, பாசிங் ஃபேஸ் அப்படின்றது. வெப்பம் குளிர் முதலானவற்றை ஒருபடியாக எண்ண வேண்டும். இப்படியே லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, சௌகரியம் அசௌகரியம் எல்லாவற்றையும் சமமாக நோக்க வேண்டும். விருப்பு வெறுப்பற்றிருக்க வேண்டும். இப்படியெல்லாம் உள்ளவனுக்கே மன தூய்மை கிட்டும். பலனை உத்தேசித்து காரியம் செய்தால் ஆசை வளரும். ஆசை விவேகத்தை அழுத்தி ஆத்மநாசத்தில் கொண்டுவிடும். மன தூய்மை எந்த யோகிக்கும் முக்கியம். செயலில் தான் அதிகாரம் உண்டு, பலனில் இல்லை. பலத்தில் ஆசை இல்லாத கர்மானுஷ்டானத்தை அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும். இதில் ஈடுபாடு அவசியம். ஸ்ரீராமன் ராஜ்யாபிஷேகம் பண்ணி கொள்வதென்று முதல் நாள் மனைவியான பிராட்டியுடன் சகபத்ஞா விஷாலாட்சா நாராயணு பாகவது என்று விரதங்களை அனுஷ்டித்தான். மறுநாள் தனக்கு ராஜ்யமில்லை, வனவாசந்தான் என்று ஏவின பொழுது வனவாசோ மகோதயகா என்பதை உகப்புடன் ஏற்று கொண்டான். 2 அவசரங்களிலும் அவன் மனதை சமமாக இருந்தது. ஆசைக்கு அளவில்லை என்பதற்கு ஒரு கதை சொல்வதுண்டு. ஒருவன் ஒரு தெய்வத்தை குறித்து தவம் இருந்தான். அந்த தெய்வம் அவன் முன் தோன்றி ஒரே ஒரு வரம் கேட்டுக்கொண்டால் தருவதாக சொல்ல, அவனும் தான் தனது 21வது தலைவரை பேரன் 7 அடுக்கு மாளிகையில் தங்கக்கிண கிண்ணத்தில் க்ஷீரான்னம் உண்பதை பார்த்துவிட்டு அந்த தெய்வத்தை வந்து அடையும்படி பிரார்த்தித்துக் கொண்டானாம். ஆசைக்கு கடைசி எங்கே அப்படின்றதுக்கா பத்தத்த தூய மனத்துடன்
ஆத்ம சிந்தனம் பண்ணுபவன் சுத்தாத்மாவை பார்த்து ஆனந்தப்பட முடியும். இப்படி ஆத்மாவில் மனத்தை ஒன்ற பண்ணி சிந்திக்கும் நிலை ஸ்தித பிரஜை ஆகும். இப்படி நிலைத்தவன் ஸ்திதஜீ ஜீவசாட்சா்காரம் பெற்று பக்தி யோகத்துக்கு அதிகாரி தகுதி பெற்றவனாகிறான். ஆத்ம சாட்சா்காரம் என்பது ஆத்மாவை மனக்கண்ணால் தெளிவாக பார்த்தல். இப்படி சாட்சாத்கரித்தவனே யோகி ஆவான். இவனுக்கு மனத்தில் உள்ள விருப்பங்கள் யாவும் பெருகிவிடும். மனது ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவையே பற்றி நின்று மகிழும். இவன் துன்பம் தரும் நிகழ்ச்சிகளால் துன்பப்படுவதில்லை. இன்பம் தருவதத்தில் ஆசை வைப்பதில்லை. ஆத்ம சிந்தனத்திலேயே ஊன்றி அனுஷ்டிதீயாயிருந்து தனக்கு நேரும் நன்மை தீமைகளில் ஒரே மாதிரி மனதினை உடையவனாய் இந்திரியங்களை விஷயங்களில் செல்ல வேட்டாமல் வாங்கி ஆத்ம விஷயத்தில் நிலைத்திருப்பவனே யோகி ஆவான். இப்படி பத்தத்தவனே மனத்திலேயும் பிரசாதம் எனப்படுவது நிம்மதி சாந்தியையும் அடைக்கிறான். மனதில் ஆசைகளை உடையவனுக்கு, அதாவது இந்திரியங்களை விஷயங்களில் சேர விடுபவனுக்கு இவன் காமகாமி எனப்படுகிறான். சாந்தியே கிடைக்கிட்டார். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலட்சியே சுசம்ஸ்கிருத்தை என்பது முதல் சக்க சங்கிரக ஸ்லோகத்தின் முதல் பாதி. நியதமாய் உள்ளது ஊண்டு இருப்பது நிஷ்டையாகும். யோகத்தில் அந்த ஆத்ம சாட்சா்காரத்தில் நோக்கியுடைய கர்மனிஷ்டை, அந்த அனுஷ்டானம், ஞான நிஷ்டை, இவை இரண்டும் சுசம்ஸ்கிருதங்களாக இருக்க வேண்டும். நிர்மமஹா நிரகங்காரஹா நீர் நுமதென்றுமே வேறு முதல் மாய்த்து திருவாய்மொழியில நிஸ்புருகனாய் ஆசையற்றவனாய் இந்தனை பகவானின் என்னொருளால் வந்தது என்று ஆழ்ந்த நம்பிக்கையுடையவன் சாஸ்வதமான சாந்தியை அடைகிறான். இவனே பரமாத்மாவலோகனமான பக்தி யோகத்துக்கு தகுதி பெற்றவன். இது 2வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம். 3வது அத்தியாயம். 3வது அத்தியாயத்தில் முதலில் அர்ஜுனனுடைய கேள்வி பார்க்கப்படுகிறது. இங்கு ஸ்லோகங்கள் எளிய நடையில் அமைவதில்லை. ஜீவாத்மாவை கண்கூடாக காணும் ஞான யோகம் ஆத்மக்ஷேமம் அளிக்கக்கூடியது என்று கண்ணன் சொல்லி கேட்ட அர்ஜுனன் தான் ஸ்திதப்பிரஜை நிலையை அடைவதில் ஊக்கமுடையவனாய் யுத்தம் செய்வதாகிற ஸ்வதர்மத்தை கத்திரிய தர்மத்தை காட்டிலும் யுத்தத்தினின்றும் மீள்வதாகிற ஞான யோகமான ஸ்திதப்பிரஜை விசேஷமாக தெரிகிறதே. யுத்தியஸ்வா என்று என்னை ஏன் யுத்தத்தில் நியமிக்கிறாய் என்று கண்ணனை கேட்கிறான். இந்த கேள்விக்கு அபிப்பிராயத்தை நமது ஆச்சாரியர்கள் விளக்கும்படி கர்மானுஷ்டானம் ஆத்ம சிந்தனம் இரண்டும் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு 2 படிகள். முதலில் இந்திரியங்கள் உள்பட உள்ளடங்கி இருத்தல் வேண்டும். இப்படி இவை ஒன்றுக்கொன்று முரணானவை ஆக தோற்றும். பகவத் அர்ச்சனம் என்ற கர்மா எல்லா கர்மங்களும் பகவத் ஆராதனபரமாக அமைவதை உணர வேண்டும். திருநாமங்களை வாயால் சொல்லுவது, கை துளசி புஷ்பங்களை எடுத்து அவன் திருவடிகளிலே சேர்ப்பது, கண் அவன் திருமேனியையும் திருவடிகளையும் கண்டு சேவிப்பது, இப்படி 3 காரியங்களின் திருச்சியும் ஆகும். இப்படியே மத்த கர்மாக்களையே யோசித்துக் கொள்க. ஞான யோகத்தில் இந்திரியங்களை எல்லாம் ஆமை போல உள்ளடிக்கும்படி செய்து கொண்டு தூயதான மனத்துடன் ஆத்ம சிந்தனம் பண்ணும் நிலை பார்க்கப்படுகிறது. இந்திரியங்கள் இருந்தும் இல்லாத நிலை இது. இந்திரியங்கள் வெளியில் நடையாடும் கர்மா எதற்கு? சுதர்மான யுத்தம் எதற்கு? உன்னால் ஸ்டேஜகா
கரம் ஆத்மநலன் பயப்பது என்று சொல்லப்படும் ஞானத்தில் கூடாதா என்று இவ்வாறு அர்ஜுனனுடைய கேள்வி பார்க்கப்பட வேண்டும் என்று நமது ஆச்சாரியர்கள் விளக்கி உள்ளார்கள். இதற்கு கண்ணன் விளக்கமாக விடை கூறுகிறான். அவன் நியமிப்பது நியத்தங்குரு கர்மத்துவம் கர்மஜாயோ கர்மணா, வெகு காலமாக நீ பழகியுள்ள கர்மாவை அந்த யுத்தத்தை செய்வாயாக. பகவத் ஆராதன ரூபமான கர்மயோகத்தை செய்யாதவனுக்கு முறைப்படி ஞான யோகத்துக்கு வேண்டியதான ஆரோக்கியமுள்ள உடல் நிலையும் கைகூடாது என்று. இதுவானது இது பிரயத்னம் இதுவானது இதுபரியந்தம் சொன்ன ஞான நிஷ்டையிலிருந்து வேறுபட்டது. ஞான யோகத்தை உள்ளீடாக கொண்ட கர்மயோகம் ஆத்ம சாட்சா்காரத்தளவும் பயனளிக்க வல்லது. ஆத்ம ஜானம் என்பது ஆத்மா நித்தியன், எப்பொழுதும் உள்ளவன், தேகத்தினின்றும் வேறுபட்டவன் என்று அறிகை. ஆத்ம யாத்தாத்ம ஜானம் உண்மை நிலை பற்றிய அறிவை ஜீவாத்மா பரமாத்மாவான நாராயணனுடைய சரீரம் என்றறிகை. எஸ்ய ஆத்மா சரீரம் அந்த பிரவிஷ்ய சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா என்றும் உபனிஷத்து பரமாத்மாவை ஆத்மாவுக்கு சரீரமாய் தேகத்தை உடையவன் நியமிப்பவனாய் கூறியுள்ளது. பஞ்சபூதங்களால் ஆன ஒரு சரீரத்தை ஜீவாத்மா நடத்துகிறான். ஆத்மா பிரிந்தால் சரீரம் தரிக்காது, பாழாய்விடும். சரீரம் ஆத்மாவுக்கு நியாமியமாய் நடத்தப்படுவதாய் இருக்கும். ஆத்மா தனது மகிழ்ச்சிக்கு ஏற்ப சரீரத்தை காரியம் கொள்ளுகிறான். ஜீவனுக்கு சரீரம் உடலாவது போல பரமபுருஷனுக்கு இந்த ஜீவன் உடலாகிறான். இதனால் இவன் சர்வஸ்வாமியான பரமனுக்கு சொத்து சேஷ பொருள். இதை கீதையில் பல வாக்கியங்களில் பலகால் வலியுறுத்துகிறவுள்ளான் பரமாத்மா. இதை அறிந்து தர்மானுஷ்டானம் பண்ணுவதே கர்மயோகம். முதல் சட்டு சங்கிரக ஸ்லோகத்தில் சுசம்ஸ்கிருதே என்பதற்கு ஆத்ம யாத்தாத்ம ஜானம், பகவத் சேஷத்துவ ஜானம், பத்தின்மை இவற்றுடன் செய்யப்பட்டது என்று பொருளாகும். இப்படி செய்யப்படும் கர்மயோகத்தில் பகவத் தியானம், பகவத் ஆராதனம் இரண்டும் உள்ளன. ஆதலால் இது கேவல ஞான யோகத்தை விட சிறந்தது. 3வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் அகர்மணஹா என்பது ஞானத்தை. இது கர்ம சஜாத்தியமாய் கர்மாவினின்றும் வேறுபட்டதாய் உள்ளதென்று. கர்மானுஷ்டானம் நமக்கு ஞானத்தை விட இயல்பாக அமைவது. செயல் சரீரத்துக்கு உடன்பிருந்தது. கண்ணால் கண்ணனைப்பார், வாயால் கேசவனை பாடு என்று செயல்படும் இந்திரியங்களுக்கு பகவானை விஷயமாக்குதல் வேண்டும். பகவத் ஆராதனத்தில் சேஷப்பட்ட அன்னத்தையே உண்ண வேண்டும். நமது நிலைக்கு அகர்மாவான ஞான யோகம் சேர்ந்து வராது. இங்கு சொல்லப்படும் ஆத்ம யாத்தாத்ம ஞானத்தையும் கொண்ட கர்மயோகம் நமக்கு அனுஷ்டிக்க பாங்கானது. இந்த படியான கர்மானுஷ்டானத்தை 6ஆம் அத்தியாயம் வரை கண்ணன் விவரிக்கிறான். சிதப்பிரஜையான ஞான யோகத்துக்கு அர்ஜுனன் தகுதி பெற்றவனல்லன் என்று பகவத் அபிப்பிராயம். நாமும் தகுதியற்றவர்களே. நான் இப்பொழுது சொல்லும் கர்மயோகத்தை நீ செய்தால் உன்னை பார்த்து பலர் செய்வர். பலனை விரும்பாமல் செய்யப்படும் கர்மானுஷ்டானத்தினால் உலகம் ரட்சிக்கப்படும். உலகத்தவர் உன்னை பின் சென்று நலன் பெறுவர். வழிகாட்டியான நீ சிஷ்டனாவாய். நான் நிறைவு பெற்றவன், பூர்ணன், கர்மத்துக்கு வசப்பட்டவன் அல்லன். ஆயினும் உலக நன்மைக்காக நான் கர்மானுஷ்டானம் பண்ணுகிறேன்.
அப்படியே நீயும் செய்வாயாகா, இதனால் உலகம் சுகமடையும் என்கிறான் கண்ணன். நல்காரியம் செய்யும் போது நான் செய்கிறேன் என்றெண்ணுவது மூடத்தனம். சர்வேஸ்வரனால் இந்த காரியம் நடந்தது என்றும், குணச்சேர்க்கை தூண்ட காரியம் செய்ய நேரிட்டது என்றும் நினைக்க வேண்டும். குணேஷு கர்த்திருத்தா ஆரோப்பியா என்று கண்ணன் திருவாக்கு. குணகிருத்தம் என்ற எண்ணம் முதல் படி, ஈஸ்வர கிருத்தியம் என்ற நினைவு இரண்டாம் படி. நீரின் ஸ்வபாவம் ருச்சி ஈரமில்லாதிருக்கை என வண்ணம். அது பாயும் நிலத்தில் இயல்பால் மனம், வண்ணம், ருச்சி முதலியவை பார்க்கப்படும். உடலின் சேர்க்கை என இந்திரியங்களின் கொண்டு ஜீவன் செயல்படுகையால் உடலில் கலந்து நிற்கும் சத்துவம், ரஜசு, தமசுக்கள் அந்தந்த குணம் மேலோங்கி வெள்ள நிலைக்கேற்ப செயல்பட நேரிடுகிறது. மேலும் ஆத்மாவுக்கு ஆத்மாவான சர்வநிகந்தாவான பரமாத்மா செய்விக்கிறான் என்றும் எண்ண வேண்டும். இந்த நினைவுகளுடன் அகங்கார மமக்கார ரகிதமாய் விலக்கி பலனில் நோக்கில்லாமல் செய்யப்பட்ட கர்மா ஆத்மாவலோகனத்தில் ஜீவாத்மாவை உள்கண்ணால் காண்கையில் கொண்டு விடும். முதல் சக்கத்தில் பகவத் விஷயம் பிரதானமாக காட்டப்படவில்லை. பகவத் விஷயத்தை பிரதானமாக வலியுறுத்துவதை மத்தியம சட்டம், அதாவது 6ல இருந்து 12, 7ல இருந்து 12. இங்கு 4ஆம் அத்தியாயத்தில் அவதார விஷயமான பேச்சு பிராசங்கிகம். 4வது அத்தியாயத்துக்கு பிறகு முன் விவரித்தபடி நினைவுடன் கர்மனிஷ்டையில் ஊன்றுவதை அகர்மா என்கிறது. அகர்மாவில் கர்மாவை காண வேண்டியது அவசியம். நமது ரகசியத்திரயங்கள் கர்மயோகத்தை கொண்டி பசுவுக்கு தடி கட்டி விடுவாரை போலே என்று விவரிப்பது. எதையும் காண்பது, எதையும் புரிப்பது என்பது நமது இயல்பாக உள்ளது. கர்மயோகம் நிர்பந்தங்களை விதித்து நினைத்தபடியெல்லாம் தன்னிச்சைப்படி நடந்து கொள்ளாமல் தடுக்கிறது. தன்னிச்சைப்படி ஓடித்தெரியும் பசுவுக்கு ஒரு மரத்தடியை கழுத்தில் கட்டிவிட்டு பட்டிமேய்ந்து திரியவட்டாமல் தடுத்து வைப்பது போல கர்மயோகம் விதிக்கும் நிர்பந்தங்கள் கண்டவிடத்துக்கு செல்லாதே. கோயிலுக்கு நடந்து செல், இதுவே கால் படைத்த பிரயோஜனம். எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை கண்ணாரக் கண்டு கழிப்பதே கண் படைத்த பிரயோஜனம் என்பவை போல நினைவுகள் அமைய வேண்டும். காமிய கர்மா என்பது பலனில் நோக்குடன் செய்யப்படுவது. முமுக்ஷு பண்ணுவது நிஷ்காமிய கர்மா, பலனில் நோக்கற்றது. நிஷ்காமியமாய் பகவத் ஆராதன ரூபமாக கர்மாவை செய்வதே கர்மயோகமாகும். ஆத்மாவின் பகவத் சேஷத்துவ ஞானம் எம்பெருமானுக்கு தாசனாயிருக்கை நெஞ்சில் ஊற ஊற இந்திரியங்கள் கட்டிலடங்கி நிற்பது அதிகமாகும். இந்நிலையில் உள்ளவன் செயலை செய்தாலும் செய்யாதவனாயிருப்பன். துவயத்தின் உத்தரவாக்கியம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹ சொல்லி பகவானுக்கு அர்க்யபாத்தியார்களை சமர்ப்பிக்கிறோம். அர்க்யபாத்தியார சமர்ப்பணம் கர்மாவில் பிரதானாம்சம். உத்தரவாக்கிய விச்சாரணமும் அதன் அர்த்த சிந்தனையும் ஞானாம்சங்கள். இந்த ஞானாம்சம் வலிதாக செய்யும் கர்மா அப்பிரதானமாய்விடும். நழுவி போகாமல் கைங்கரிய ரூபமாய் எஞ்சி நிற்கும் கர்மமே ஞானத்தில் நம்மை சேர்ப்பதை இங்கு காணலாம். ஞானமே கர்மமாகவும் கர்மமே ஞானமாகவும் ஆகிவிடுவதை இங்கு காணலாம். ஆகையால் ஞானத்தில் கர்மத்தையும் கர்மத்தில் ஞானத்தையும் காண வேண்டும் என்கிறது. முன்பு காட்டப்பட்ட 2ஆம் அத்தியாயத்தில் சொன்ன
ஞான யோகம் அனுஷ்டிப்பது சிரமசாத்தியம், விளம்பித்து பலனளிப்பது. இங்கு சொல்லப்படும் கர்மாவில் உள்ளிட்டு நிற்கும் ஞான யோகம் சுலபம், சீக்கிரம் பலனளிக்க வல்லது. எம்பெருமானை சேவித்தால் ஏதோ சத்துகுணம் மேலிட்டதால் கண்டவனை சேவித்தது. மேலும் அவனருடால் அவன் தன்னை காட்டி அடைக்க சேவிக்க நேரிட்டது. இதவன் சங்கல்பம் என்கிற மனநிலை அவசியம். எல்லா ஜீவாத்மாக்களும் ஆகாரத்தில் ஒத்தவர்கள். அணு மாத்திரம் ஞானஸ்வரூபன், ஞானத்தை குணமாக உடையவன். பார்க்கப்படும் தேக குண விருத்த பேதங்கள் சரீரத்தை பற்றியவை என்று உணர வேண்டும். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிதேவ ஸ்வபாகேஷா பண்டிதா சமதரினா என்ற பிரசித்தமான ஸ்லோகத்தில் எடுக்கப்பட்ட வியக்திகளை சமம் என்னவில்லை. இந்த பேதப்பட்ட சரீரங்களில் உள்ள ஆத்மாக்கள் பரிசுத்த நிலையில் ஒருபடிப்பட்டவை என்று வலியுறுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் 6வது அத்தியாயம். யோகலட்சியே என்பதனால் கீழ்ச்சென்றவைகளுக்கெல்லாம் குறிக்கோள் ஆத்ம சாட்சா்காரமான யோகம் என்கிறது. இது ஓர் இன்பம் தருவதான சுகம். சுகம் 2 வகைப்படும். விஷய சுகம், ஆத்ம சுகம் என்று. ஆத்ம பரமாத்ம விஷயங்களால் அன்றி மற்ற எதனாலும் வரும் சுகம் விஷய சுகம் எனப்படும். விஷயம் என்பது நல்ல உணவு, வசதியான வீடு, விளைநிலம், ஆடை ஆபரணங்கள், புஷ்பச்சந்தனார்கள், அனுகூலமான மனைவி, மக்கள் எல்லாவற்றையும் குறிக்கும். இவற்றினால் வரக்கூடிய கீழ்மட்டத்திலுள்ள உலக இன்பங்கள் விஷய சுகம் எனப்படும். ஆத்மானுபவமாகிற சுகம் வேறு. ஒருவன் ஆழ்ந்து தூங்கி எழுந்து நன்றாக ஆனந்தமாக விளங்கினேன் என்கிறான். ஆழ்ந்து தூங்கும் போது போஜனமோ மற்ற விஷய சுகமோங்களோ அனுபவித்தல் இல்லை, கனவில்லை, விஷய ஞானமும் இல்லை. ஆத்மா ஞானமுள்ள தத்துவமானபடியால் தனக்குத்தானே தோத்திக் கொண்டிருக்கும் நிலை இது. இப்படி ஆழ்ந்து தூங்கும் போது விஷயானுபவம் எதுவுமே இல்லாததால் ஆத்மானுபவமே நிகழ்கிறது என அறியலாம். மனசு புரீத்தம் என்ற நாடியில் புகுந்து வெளி விஷய ஞானத்திற்கும் நிலையில் சுகம் என்பது ஆத்மானுபவமே. இந்த ஆத்ம சுகத்திற்கு வேறு எந்த சுகமும் ஈடு இணையாகாது. இந்த சுகம்தான் சுகமாக தூங்கினேன் என்படப்படும் என்பதில் சொன்னது. விழிப்பு நிலையில் விஷயானுபவமே மேலோங்கி நின்று ஆத்ம சுக உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் விடுகிறது. தேக சம்பந்தத்தினால் ஆத்மா தோஷமில்லவனாயினும் நல்ல தூக்கத்தில் ஏற்படும் ஆத்மானுபவம் ஆனந்தானுபவமாக அமைகிறது. இதனால் தூய்மை பெற்ற நிலையில் பாபமாகிற தோஷம் மிக குறைந்து ஆத்மா தனக்கு தானே தோற்றம் ஆத்மாவலோக நிலை மிகவும் மேலான சுகமாயிருக்கும் என்று ஊகித்தெரியலாம். இப்படிப்பட்ட போக தசையில் ஜீவாத்மாவுக்கு தன்னை தவிர வேறு எதுவும் தெரியாது. மனசு ஜீவாத்மாவிலேயே ஒன்றுவிடும் நிலை இது. ஆத்மா தன்னிலேயே ரமிக்கிறது, ஆனந்தப்படுகிறது என்பர். இந்த நிலையில் விஷயங்களினால் வரும் எவ்வளவு பெரிய சுகமும் துக்கமும் ஆத்மாவை தொடாது. இவைகளை பற்றிய இன்பமோ துன்பமோ ஆத்மாவை தட்டாத மேலான இன்ப நிலையாகும். தஸ்மின் விரதமாரம்பாம் இதுகே கிருதக்ஷமான் லக்ஷ்மீவல் லோகதிகத்தாம் வந்தே குருபரம்பராம். One minute.